சுமார் ஒரு வருடத்துக்கு முன்பே அது சம்பந்தமாக அந்த மோசடி சம்பந்தமாக ஒரு மோசடியான ஜிஓ மோசடியான பட்டாளம் தயார் பண்ணி கிட்டத்தட்ட 9 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த 9 பேரில் டிசிஆர், ஜான்சன் ப்ளஸ் ஒரு சர்வேயர், வழக்கறிஞர் ப்ளஸ் டாக்குமெண்ட் ரைட் உட்பட 9 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட்டு போடலன்னு கேள்விப்பட்டோம். அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதனால குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் போடலைங்கிறத இப்போ மக்கள் மன்றம் இன்னைக்கு நடத்தின டிஜிபி சத்யசுந்தரம் தலைமையில் நடந்த மக்கள் மன்றத்தில் நாங்கள் அதை சொன்னோம். அந்த சொத்தெல்லாம் யாரோ அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காவதாகவும் அந்த அட்டாச்மெண்ட் சொத்தை இமிடியேட்டாக நமக்கு பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது ஒரு 500 பேர்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க குற்றவாளிகள். ஆனால் குற்றவாளிகள்கிட்டருந்து வசூல் பண்ண அந்த 4 சக்கர வாகனங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இந்த குற்றம் நடந்த அந்த மோசடியானது ஸ்லோவாக நடைபெறுவதாக நாங்கள் எண்ணி அந்த விரைந்து முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் தான் அந்த கோயில் நிலத்தை திருடுறவங்க மேலே ஒரு பயம் வரும். மேலும் அந்த கோயில் நிலத்துலலாம் ஒரு ஜீரோ வேல்யூஷன் போட்டால் தான் அது ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி தக்கலூர் கோயில்